நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தமிழ் பாடப்பிரிவுக்கு நம்ம பயிற்சி வகுப்புகளானது கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சி வகுப்பு சீன இலக்கியங்கள், சீன மொழியினுடைய இலக்கியங்களில் ஒரு 180 கொஸ்டினானது நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதில் முதல் பகுதியில் 100 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய 80 கொஸ்டினை இந்த பகுதியில் நம்ம காண இருக்கிறோம். இதற்கு பிறகு தொகை நூல்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதோட முதல் புத்தகமாக இருக்கக்கூடிய தமிழும் உலக செம்மொழிகளும் டாபிக் முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 900க்கு மேற்பட்ட ஒன்லைனர் எடுத்திருக்கோம். இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கக்கூடிய அளவிற்கு எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன், தொகுத்துட்டேன். ஆசிரியர்கள் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025 தமிழ் பாடத்தில் நான் கிளியர் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட 48 மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு ஒன்லைனர் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இதை விட்டு வினாக்கள் வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறத கான்செப்டாக வச்சு உருவாக்கக்கூடிய இந்த பகுதியை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்துங்கள் என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இப்போ பயிற்சி வகுப்புக்குள்ளே போயிடலாம். ஏற்கனவே 100 வினாக்கள் பார்த்துருக்கோம். வினா எண் 101 காணலாம். டேஸ் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பொருட்கள் பற்றிய பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட உதிரி பாடல்கள் பலவற்றுள் சிறந்தனவற்றை தேர்ந்தெடுத்து ஒரு நூல் வடிவில் தொகுக்க பெற்றிருப்பதாகும். தொகை நூல்கள், அதைத்தான் நான் சொல்கிறேன். தொகை நூல்கள். தொகை நூல்கள் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பொருட்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட உதிரி பாடல்களின் தொகுப்பாக இதை நம்ம என்ன செய்கிறோம், காண்கிறோம். தொகை நூல்களை தொகைநிலை செய்யுள் தோன்ற கூறின் ஒருவர் உரைத்தவும் பல்லோர் பகர்ந்தவும் பொருள் இடம் காலம் தொழில் என 4 பாட்டினும் அளவினும் கூட்டியவாகும் என்று தண்டி அலங்காரமானது எடுத்து காட்டுகிறது. தண்டி அலங்காரம் தொகுப்பு நூலை ஆங்கிலத்தில் ஆந்தாலஜி, சரிங்களா, தொகுப்பு நூலை ஆங்கிலத்தில் ஆந்தாலஜி என்ற பெயரால் வழங்குகின்றது. தொகுப்பு நூலை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கிறார்கள் கேட்கலாம். ஆந்தாலஜி என்று அழைக்கின்றனர். பிரெஞ்சு மொழியில் ஆந்தோலொலி, ஆந்தோலொலி எனவும், லத்தீன் மொழியில் ஆந்தோலொலியா, ஆந்தோலொலியே, ஆந்தோலொலிகா, ஆந்தோலொலியோம் என்று பல்வேறு பெயர்களால் இது அழைக்கப்படுகிறது. இந்த சொல்லாட்சி பார்த்தீங்கன்னா லத்தீனில் இருந்து பிரெஞ்சுக்கு வந்தது என்று கூறப்படுகிறது. லத்தீன் மொழியிலிருந்து பிரெஞ்சு மொழிக்கு வந்ததாக இந்த சொல்லாட்சியானது கூறப்படுகிறது. மேலும் ஆந்தோலொலியா, ஆந்தோலொலிகா எனவும் சொற்கள் லத்தீன் சொற்களுக்கு மூலம் என்று சொல்கிறது. இந்த ஆந்தோலொலியா, ஆந்தோலொலிகா என்பது கிரேக்க சொற்கள். இது லத்தீன் சொற்களுக்கு மூலம் என்று கூறப்படுகிறது. இந்த தொகை நூலினுடைய வகைகள் என்ன? தொகை நூல்களில் 2 வகை உண்டு, சரிங்களா. தொகை நூலில் 2 வகை உண்டு. ஒன்று புறநானூறு என்னும் நூலை போன்று புலவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. தொகை நூல்கள் எடுத்துக்கிட்டால் 2 வகையாக பிரிக்கிறாங்க. புறநானூறு போன்ற, சரிங்களா, புறநானூறு போன்ற பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஒரு வகை. இன்னொரு வகை பாரதியார் பாடிய பாரதியார் கவிதைகள் என்னும் நூலை போன்று ஒருவரே தம் வாழ்நாளில் பல பொருட்கள் பற்றிய பாடிய பல்வேறு வகைப்பட்ட பாடல்களின் தொகுப்பு மற்றொரு வகை. பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. ஒரே புலவர் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பொருட்களை பற்றிய பாடல்களின் தொகுப்பு என்று இந்த தொகை நூலானது 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. உலக செம்மொழிகளில் தொகையாக்கம் பற்றிய செய்திகளை, உலக செம்மொழிகள் சொன்னால் நம்ம என்னென்ன மொழிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த உலக செம்மொழிகளில் தொகையாக்கம் பற்றிய செய்திகளை
சுந்தர சண்முகனார். சுந்தர சண்முகனார் தமிழ் நூல் தொகுப்பு கலை, தமிழ் நூல் தொகுப்பு கலை வழி நின்று தெரிந்து கொள்ளலாம். உலக செம்மொழிகளுடைய தொகையாக்கம் நூல்கள் பற்றிய செய்திகளை சுந்தர சண்முகனார் எழுதிய தமிழ் நூல் தொகுப்பு கலை அந்த நூலில் இருந்து நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஸோ அடுத்து ஒவ்வொரு மொழியினுடைய தொகுப்பு நூல்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? அடுத்த பகுதி ஒவ்வொரு மொழியினுடைய தொகுப்பு நூல். ஸோ அதில் முதல்ல பார்த்திங்கன்னா கிரேக்க மொழி. இந்த கிரேக்க மொழியினுடைய தொகையாக்க நூல்கள், கிரேக்க மொழியின் தொகையாக்கங்கள் பார்க்கும்போது ஐரோப்பிய மொழிகள் பலவற்றில் தொகை நூல்கள் பல தோன்றுவதற்கு முன்னோடியாக இருந்த மொழி கிரேக்க மொழியாகும். ஸோ முக்கியமானது பாருங்க, ஐரோப்பிய மொழிகள் பலவற்றில் தொகை நூல்கள் பல தோன்றுவதற்கு முன்னோடியாக இருந்த மொழி எதுனா கிரேக்க மொழி. ஐரோப்பிய மொழிகளை பொறுத்தவரையில் தொன்மை, பெருமை, முதன்மை, சிறப்பு எந்த மொழிக்கு உண்டுனா கிரேக்க மொழிக்கு. ஐரோப்பிய மொழிகளை பொறுத்த வரைக்கும் தொன்மை, அதே மாதிரி பெருமை, முதன்மை, சிறப்புகள் இந்த கிரேக்க மொழிக்கு உண்டு. டேஸ் தொகை ஆக்கங்களை மொழிபெயர்த்து கொண்டதில் வாயிலாக பல ஐரோப்பிய மொழி தொகை நூல்கள் பெற்றுள்ளன. கவனிய, கிரேக்க மொழியினுடைய தொகை ஆக்கங்களை மொழிபெயர்த்து, கிரேக்க நூல்களினுடைய தொகை ஆக்கங்களை மொழிபெயர்த்து கொண்டதன் வாயிலாக பல்வேறு ஐரோப்பிய மொழிகள் தொகை நூல்களை பெற்றுள்ளன. அப்போ கிரேக்க மொழியில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அதை மெயினாக பார்த்துக்கோங்க. கிமு 7ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 7ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 10ஆம் நூற்றாண்டு மேலும் இயற்றப்பட்ட கிரேக்க பாடல்கள் பல நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. எப்ப? கிமு 7ஆம் நூற்றாண்டு, கிமு 7ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையிலும் இயற்றப்பட்ட கிரேக்க பாடல்கள் பல நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் முதல் தொகை நூல் எதுனா கார்லண்ட் ஆஃப் மெலிக்கர். கார்லண்ட் ஆஃப் மெலிக்கர் என்பதுதான் முதல் தொகை நூல். இந்த கார்லண்ட் ஆஃப் மெலிக்கர் இந்த நூலை கிமு 60 மெலிக்கர் என்பவர் தொகுத்தார் என்று ஒரு சிலரும், கிமு 90 தொகுத்தார் என்று வேறு சிலரும் கூறுகின்றனர். மேலும் கிமு முதல் நூற்றாண்டின் முற்பகுதியில் தொகுத்தார் என்றும் பல்வேறு காலகட்டங்களை கூறுகின்றன. ஆனால் இந்த கார்லண்ட் ஆஃப் மெலிக்கர் இந்த நூலானது என்ன செய்யும், மெலிக்கர் என்பவரால் தொகுக்கப்பட்டது என்பது உண்மை. ஆனால் அதனுடைய காலங்கள் என்பது கிமு 60 என்று ஒரு சிலரும், கிமு 90 என்று ஒரு சிலரும், வேறு சிலர் பார்த்தீங்கன்னா கிமு முதல் நூற்றாண்டின் முற்பகுதி என்றும் கூறுகின்றனர். சிரியாவில் வாழ்ந்த இந்த மெலிக்கர் எங்க வாழ்ந்தாருன்னு கேட்டா சிரியாவில் வாழ்ந்த மெலிக்கர் கிரேக்க தத்துவ அறிஞர், பெரும் புலவர் ஆவார். சிரியாவில் வாழ்ந்த மெலிக்கர் கிரேக்க தத்துவ அறிஞர் மட்டும் கிடையாது, பெரும் புலவராக இருந்தவர் இந்த மெலிக்கர். இவர் தாம் இயற்றிய பாடல்கள் சிலவற்றையும் தமக்கு அண்மை காலத்தில் வாழ்ந்த கிரேக்க புலவர்கள் 46 பாடல்கள் பலவற்றையும் தொகுத்து இந்த கார்லண்ட் ஆஃப் மெலிக்கர் என்பதை உருவாக்கினார். பிற்காலத்தில் பிரெஞ்சு பேரறிஞர் ரிச்சர்ட் பிராங்க் என்பவர் இந்த தொகை நூலில் மேலும் பல பாடல்களை சேர்த்து இப்பொழுது உள்ள முழு உருவம் உடையதாக்கி கிரேக்கா, சரியா அங்க பாருங்க, ஆந்தோலொலிகா கிரேக்கா என்ற பெயரை சூட்டி வெளியிட்டார். ஸோ எப்பங்கிறத மெயினாக பார்த்துக்கோங்க. இந்த தொகை நூல் இன்றளவும் கிரேக்க பாடல்களின் தோற்றத்திற்கு ஊற்று வாயிலாக அமைந்துள்ளதுன்னா இந்த ஆந்தோலொலிகா கிரேக்கா என்ற தொகுப்பு.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியினுடைய தொகையாக்க நூல்களாக நம்ம என்ன செய்கிறோம் கூறுகிறோம். அடுக்கடுத்து பாருங்க, இந்த மெலிக்கரை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்புஸ் பிலிப்புஸ் என்பவர் கார்லண்ட் பிலிப்புஸ் என்னும் பெயர்ல கிபி முதல் நூற்றாண்டில் சரிங்களா ஒரு தொகை நூலை உருவாக்கினார். அதற்கு பெயரானது பிலிப்புஸ் பிலிப்புஸ் ஆகும். மெலிக்கரை பின்பற்றி இவரும் தமது தொகுப்பு நூலுக்கு கார்லண்ட் என்னும் பெயரை கொடுத்திருக்கிறார். கார்லண்ட் என்றால் என்ன பொருள்னா மாலை. கார்லண்ட் என்றால் மாலை என்பது பொருள். மூன்றாவது தொகை நூலாக கிபி 2ஆம் நூற்றாண்டில் தியாலெனியானுஸ் என்பவர் பல பாடல்களை தொகுத்து ஆந்தோலொலிகா என்ற பெயரில் ஒரு தொகை நூலை ஆக்கினார். இது மூன்றாவது தொகை நூல். அப்போ முதல் தொகை நூல் வந்து பார்த்தீங்கன்னா மெலிக்கர் எழுதியது. இரண்டாவது தொகை நூலானது கார்லண்ட் பிலிப்புஸ் என்னும் பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாரு, பிலிப்புஸ் என்ற தொகை நூலை உருவாக்கினார். இரண்டாவது இது இருக்கக்கூடியது. ஸோ அந்த தொகுப்பு நூறுக்கு கார்லண்டின் பெயர் வைக்க காரணம் என்ன, அந்த கார்லண்ட் என்றால் மாலை என்பது பொருள். மூன்றாவதாக இருக்கக்கூடியது சரிங்களா தியாலெனியானுஸ் என்பவர் பல பாடல்களை தொகுத்து ஆந்தோலொலிகா என்னும் பெயரில் ஒரு தொகை நூலை வெளியிட்டார். இது கிரேக்க மொழியினுடைய மூன்றாவது தொகை நூலாக கருதப்படுகிறது. நூல் தொகுப்பு கலையை குறிக்கும் ஆந்தாலஜி என்னும் சொல்லுக்கு அடிப்படையாகிய ஆந்தோலொலிகா என்னும் சொல்லை ஒரு கிரேக்க தொகை நூலுக்கு பெயராக முதலில் வைத்தவர் இவர். ஸோ ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா. இந்த தொகை நூலுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர்னா ஆந்தாலஜி என்னும் பெயர். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோலொலிகா என்ப சொல்லை குறிக்கக்கூடியது தான். அதனால தான் கிரேக்க தொகை நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தோலொலிகா என்பதை முதல் பெயராக வைத்தவர் தியாலெனியானுஸ் என்பவர். தியாலெனியானுஸை ஆந்தாலஜி என்னும் கலை சொல்லின் தந்தையாக குறிப்பிடலாம். ஆந்தாலஜி என்னும் கலை சொல்லினுடைய தந்தையாக குறிப்பிடப்படுபவர் யார்னா இந்த தியாலெனியானுஸ். சுட்டப்பெற்ற 3 தொகை நூல்களுமே முன்னாடி சொன்னது யாரு, மெலிக்கர் எழுதியது, பாபுல்ஸ் அவர் எழுதியது, அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா தியாலெனியானுஸ் எழுதியது. ஸோ இந்த 3 தொகை நூல்களுமே பாடல்களில் முதல் சொற்களின் முதல் எழுத்துக்களை அகர வரிசையில் அமைத்து தொகுக்கப்பட்டது. இந்த 3 தொகை நூல்களும் முதல் பாடல்களில் இருக்கக்கூடிய முதல் சொற்களின் முதல் எழுத்துக்கள் அகர வரிசையில் உங்களுக்கு அமைத்து தொகுக்கப்பட்டவை. நான்காவதாக இருக்கக்கூடியதை பார்க்கும் பொழுது கிபி 2ஆம் நூற்றாண்டில் ஸ்ட்ராடன் என்பவர் தன்னொத்த பாலினத்தார் மாட்டுக்கொள்ளு காதல் பாடல்களை தொகுத்தார். கிபி 2ஆம் நூற்றாண்டில் ஸ்ட்ராடன் என்பவர் தன்னொத்த பாலினத்தாரின் காதல் பாடல்களை தொகுத்தார். அதே மாதிரி பாருங்க, முல்தினியன் என்னும் அரசன், இவர் யாரு, அரசன். முல்தினியன் என்னும் அரசன் காலத்தில், இவருடைய காலம் பாருங்க கிபி 483 முதல் 565 வரை. அப்ப முல்தினியன் என்னும் அரசன் காலத்தில் பல காதல் பாடல்கள் தமிழ் அகப்பொருள் நூலில் உள்ளது போல பல துறைகளாக பகுத்து பெயரிட்டு ஒரு நூலாக தொகுக்கப்பட்டன. யாருடைய காலத்துல, முல்தினியன் என்னும் அரசன் காலத்தில். அடுத்து பாருங்க, கிபி 6ஆம் நூற்றாண்டில் காலத்தை பார்த்தீங்கன்னா கிபி 570 அகஸ்தியஸ் என்பவர் முதலாக சரிங்களா
கிபி 6ஆம் நூற்றாண்டில், காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 570. அகஸ்தியஸ் என்பவர் முதலாக டேஸ் அடிப்படையில் பாடல்களை பாகுபாடு செய்து அமைத்து ஒரு தொகை நூலை உருவாக்கினார்னா பொருள் அடிப்படையில். அகஸ்தியஸ் என்பவர் பொருள் அடிப்படையில். சரியா? கிபி 6ஆம் நூற்றாண்டில் அகஸ்தியஸ் என்பவர் முதலாக பொருள் அடிப்படையில் பாடல்களை பாகுபாடு செய்து ஒரு தொகை நூலை உருவாக்கினார். அந்த நூலின் பெயர் சர்க்கிள் ஆஃப் அகஸ்தியஸ் என்பதாகும். சரியா? ஸோ இதை அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய இந்த வினாக்களை அப்படியே நீங்கள் தொகுப்படுத்தாலே போதும். நீங்கள் படிக்க வேண்டிய தகவல்களை நம்ம அப்படியே என்ன செஞ்சிடும், தொகுத்து கொடுத்துறோம். படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பணியாக நம்ம உருவாக்கியிருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டில் அகஸ்தியஸை போன்றே, கிபி 10ஆம் நூற்றாண்டு, சரி அது 6ஆம் நூற்றாண்டு, இது 10ஆம் நூற்றாண்டு. அகஸ்தியஸை போன்றே டேஸ் என்பவர் பாடல்களை பொருள் அடிப்படையில் தொகுத்தமைத்து ஒரு நூலை தொகுத்தார். நான் யார்? அகஸ்தியஸை போலவே. ஆனால் காலத்தை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், 10ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறோம். கான்ஸ்டான்டினஸ் செபலஸ், கான்ஸ்டான்டினஸ் செபலஸ் என்பவர் தான் இந்த பொருள் அடிப்படையில் நூலை தொகுத்தவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிபி 980, கிபி 980ஆம் ஆண்டில் பாலட்டின் மானாஸ்கிரிப்ட், பாலட்டின் மானஸ்கிரிப்ட் என்னும் கையெழுத்து படியானது எழுதப்பட்டது. எந்த ஆண்டில்? கிபி 980. பாலட்டின் மானஸ்கிரிப்ட் இது டேஸ் என்பவரின் விரிவான பெரிய தொகை நூலில் உள்ள பாடல்களுடன் மேலும் பல பாடல்கள் சேர்க்கப்பட்டு ஒழுங்குற திருத்தி அமைக்கப்பெற்ற மிகப்பெரிய தொகை நூலாகும்னா செபலஸ், செபலஸ் என்பவரின் விரிவான பெரிய தொகை நூலில் உள்ள பாடல்கள். அடுத்து பாருங்க, இத்தொகை நூல் 18-19ஆம் நூற்றாண்டு காலத்தில் 15 பாகங்களாக பகுக்கப்பட்டு டேஸ் என்னும் பெயரில் புதிய பதிப்பாக அச்சிடப்பட்டு வெளியாயிற்றுனா கிரிக் ஆந்தோலொலிகா என்ற பெயர்ல. கிபி 1301, சரிங்களா? காலத்தை பார்த்தீங்கன்னா கிபி 1301 ஆம் ஆண்டில் மாக்சிமஸ் பிளானுடஸ் என்னும் அறிஞர் செபலஸ் என்பவரின் தொகை நூலில் உள்ள பாடல்களுள் பலவற்றை விளக்கியும் புதியனதாக சில பாடல்களை சேர்த்தும் சிறு மாறுதல்கள் செய்தும் வந்து பார்த்தீங்கன்னா நூலை என்ன செஞ்சிருக்காரு, தொகுத்திருக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிளானுடஸ் ஆந்தோலொலிகா என்பது அதனுடைய பெயர். 16 பாகமாக இந்த தொகைநூறு பாடல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஸோ மெயினானது குறிப்பு எடுத்துக்கோங்க. பாருங்க, பிளானுடஸ், பிளானுடஸ் ஆந்தோலொலிகா இதை லானுஸ் லாஸ்கரிஸ், லானுஸ் லாஸ்கரிஸ் என்பவர் கிபி 1494, 1494 முதலாக அச்சிட்டு வெளிக்கொணர்ந்தவர் இவர். இந்த பதிப்பு வெளியானதிலிருந்து கிரேக்க தொகை நூல்களின் செல்வாக்கு பல மொழிகளில் பரவத் தொடங்கியது எனலாம். கிபி 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து டேஸ் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இது செல்வாக்கு பெற்றிருந்ததுனா 15ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இது செல்வாக்கு பெற்றிருந்தது. ஸோ இது மெயினானது, அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, டேஸ் ஆண்டு காலத்தில் ரிச்சர்ட் பிரான்சுவா பிலிப் பிராங்க் என்பவர் தொன்மையான கிரிக் பாடல்களின் தொகுப்பை வெளியிட்டார். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பேரு காலம் கொடுத்துருக்கேன் பாருங்க. கிபி 1772 முதல் 76 காலகட்டங்கள். ஸோ அதை மெயினாக பார்த்துக்கோங்க. சுருங்க கூறி
பிளாட்டனினுஸ் மானுஸ்கிரிப்ட் என்னும் கையெழுத்து படையில் உள்ள பாடல்கள் 15 பாகங்களாகவும், அதே மாதிரி அந்த கையெழுத்து படியில் உள்ள பாடல்கள் 16வது பாகமாகவும் அச்சிடப்பட்டு 16 தொகை நூல்களாக கிரேக்க மொழியில் வெளிவந்தது. சரியா? கோயில்களிலும் சிலைகளின் அடியிலும் பாறை ஓவியங்களின் அடியிலும் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளில் தொகுப்புகளாகவே இம்மூன்று தொகை நூல்களும் உள்ளன. 4வதாக இருக்கக்கூடிய தொகை நூல் முறையான சரியான தொகை நூல்களின் தொகுப்பாக மதிப்பிடப்படுகிறது. ஸோ இதில் பாருங்க, மெலிக்கர், அதே மாதிரி பிலிப்புஸ், அகஸ்தியஸ் ஆகியோரின் தொகை நூல்களை அறிமுகப்படுத்தும் முறையில் அத்தொகை நூற்பாடல்கள் அடங்கியுள்ளன. சரி, அப்போ முதல் 3 பார்த்தீங்கன்னா யாருடையதுங்கிறத பார்த்துக்கோங்க. 4வதாக இருக்கக்கூடிய தொகை நூலானது சரியான தொகை நூல்களின் தொடக்கமாக மதிக்கப்படுகிறது. அப்போ 5வதாக இருக்கக்கூடிய தொகை நூல் மிக உயர்ந்த தரமுடைய 300 காதல் பாடல்களை கொண்டது 5வதாக இருக்கக்கூடிய தொகை நூல். அப்போ 6வதாக இருக்கக்கூடிய தொகை நூல் சற்று வித்தியாசமானது. ஒருவர் ஒன்றை இன்னொருவருக்கு உரித்தாக்கும் உரிமை, ஒப்புடைமை பாடல்களை அடங்கியதாக இருக்கக்கூடியது 6வது தொகை நூல். 7வது தொகை நூலானது கல்லறை கல்வெட்டு பாடல்களின் தொகுப்பு. அதாவது இறந்து போனவர்கள் மேல் பாடிய இரங்கல் பாடல்களில் இரங்கல் உரைகளின் தொகுப்புகளாக இந்த 7வது தொகை நூலானது காணப்படுகிறது. 8வது தொகை நூலானது கிபி 4ஆம் நூற்றாண்டில் அருளாட்சி புரிந்த கிரகரி சரிங்களா என்ற போப்பாண்டவரை பற்றிய பாடல்களின் தொகுப்பு. இது 8வது தொகை நூல். சரிங்களா? 4ஆம் நூற்றாண்டில் அருளாட்சி புரிந்த போப்பாண்டவர் கிரகரி என்பவரை பற்றிய பாடல்களின் தொகுப்பு. 9வது தொகை நூலானது 800க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான வெளித்தோற்ற பாடல்கள் இடம்பெற்றுள்ளது இந்த 9வது தொகை நூலில். அதே மாதிரி வர்ணனை பாடல்களாக உயிரற்ற அக்கிரிணை பொருட்களை பற்றிய உரை பகுதிகளாக கல்வெட்டு பகுதிகளாக இந்த 9வது பாடல்கள் காணப்படுகிறது, தொகை நூல் பாடல்கள். 10வதாக தொகுக்கப்பட்ட நூலில் அறிவுரை பாடல்களும் பொது நீதி விளக்க பாடல்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 10வதாக தொகுக்கப்பட்டுள்ள இந்த தொகை நூல்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11வது சொல்லி எடுத்துக்கிற போது உண்டி குடிவகை பாடல்களும் வசை பாடல்களும் வஞ்ச புகழ்ச்சி பாடல்களும் திரட்டி சேர்க்கப்பட்டுள்ளது இந்த 11வது தொகை நூலில். 12வது தொகை நூல்னு எடுக்கும்போது ஸ்ட்ராடன் என்பவரின் ஆணோடு ஆண் கொள்ளும் காடல் பாடல்களின் திரட்டு. அதே பொருள் பற்றிய வேறு பாடல்களும் இந்த தொகை நூலில் இடம்பெற்றிருக்குது. இது 12வதாக இருக்கக்கூடிய தொகை நூல். 13 சொல்லி எடுத்துக்கிற போது பல்வேறு புதிய சில்லறை பாவினங்களினுடைய தொகுப்பாக இந்த 13வது பாடலானது அமைக்கப்பட்டுள்ளது. 14வது தொகை நூல் விதுகடை பாடல்கள், தெய்வ குறி சொல்லும் பாடல்கள், அல்ஜிப்ரா என்னும் கணக்கியல் பாடல்கள் ஆகியவற்றினுடைய தொகுப்பு 14வது தொகை நூல். 15வது தொகை நூலானது பல்வேறு பொருட்களை பற்றி பல்வேறு தலைப்புகளில் பாடப்பட்டுள்ள பாடல்களின் தொகுப்பு 15வது தொகை நூல். இறுதியாக இருக்கக்கூடிய 16வது தொகை நூல் என்பது இதுவரை சொல்லப்படாதது. சரிங்களா? பிளாட்டனினுஸ் மானோஸ்கிரிப்ட் என்னும் கையெழுத்து படியில் உள்ளவையுமான மிகச்சிறந்த பாடல்களின் தொகுப்பு 16வது தொகுப்பு. அப்போ மொத்தம் 16 தொகுப்புகள் காணப்படுது. சரியா? அதை மெயினாக பார்த்துக்கோங்க. மேற்கூறப்பட்ட தொகை ஆக்கங்கள் மேலே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, மேலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த தொகை ஆக்கங்களே அன்றி 20ஆம் நூற்றாண்டு வரையில் கிரேக்க மொழியில் தொகை ஆக்கம் தோற்றம் பெற்றுள்ளதை காணலாம். மாக்கெயில் என்பவர் கிரேக்க தொகை நூல்களில் உள்ள சிறந்த பாடல்கள் பலவற்றை தொகுத்து அவற்றிற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு தந்து உயர்ந்த முன்னுரையும் எழுதி
எபிகிராம்ஸ் ஃப்ரம் த கிரீக் ஆந்தாலஜி என்னும் பெயரில் கிபி 1890 தொகை நூலை வெளியிட்டார். யாரு? மாக்கேல் என்பவர் கிரேக்க தொகை நூல்களில் உள்ள சிறந்த பாடல்கள் பலவற்றை தொகுத்து அவற்றிற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு தந்து உயர்ந்த முன்னுரை எழுதி செலக்ட் எபிகிராம்ஸ் ஃப்ரம் த கிரீக் ஆந்தாலஜி என்னும் பெயரில் கிபி 1890 தொகை நூலை வெளியிட்டார். இது 1907 ஆண்டிலும் திருத்தமான மறுபதிப்பு பெற்றது. 1907 திருத்தமான மறுபதிப்பு பெற்றது. பேட்டன், அடுத்து பாருங்க, பேட்டன் என்பவர் சிறந்த கிரேக்க தொகைநூல் பாடல் பலவற்றை 5 பாகங்களாக தொகுத்து ஆங்கில மொழிபெயர்ப்புடன் கிரீக் ஆந்தாலஜி என்ற பெயரில் 1916-18 காலகட்டங்களில் முறையே வெளியிட்டார். யார்? பேட்டன் என்ற சிறந்த கிரேக்க தொகைநூல் பாடல்கள் பேட்டன் என்பவர் சிறந்த கிரேக்க தொகைநூல் பாடல்களை 5 பாகங்களாக தொகுத்து ஆங்கில மொழிபெயர்ப்புடன் கிரீக் ஆந்தாலஜி என்ற பெயரில் வெளியிடுகிறார். காலம் 1916 முதல் 18. மில் மக்சிம் பியர் வால்தீஸ் என்னும் பிரெஞ்சு பேரறிஞர் கிரேக்க தொகைநூல் பாடல்கள் பலவற்றை பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழியில் கிரேக்க தொகைநூல் பாடல்கள் பலவற்றை பிரெஞ்சு மொழிபெயர்ப்புடன் தொகுத்து 1928 வெளியிட்டார். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியினுடைய தொகை நூல்கள். அப்போ சீன மொழி இலக்கியங்களை பார்த்தாச்சு, அடுத்து தொகை நூல்கள் சொல்லி எடுக்கும்போது கிரேக்கத்துக்கு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லத்தீன் மொழியினுடைய தொகையாக்கங்கள். லத்தீன் மொழியினுடைய தொகையாக்கம். உலக செம்மொழிகளில் தொகையாக்கம் முதல் கிரேக்கத்திலும் பின்னர் லத்தீனிலும் அதன் பின்னர் பிற மொழிகளில் தோற்றம் பெற்றது என்பதை அறிய முடிகிறது. அப்போ தொகை நூல்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளில் செம்மொழிகளில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த தொகை நூல்கள் முதல்ல கிரேக்கத்திலும் அதற்கு பிறகு லத்தீனிலும் சரியா தோற்றம் பெற்றது. அதுக்கு பிறகுதான் பிற மொழிகளில் வந்ததுன்னு சொல்கிறாங்க. கிமு முதல் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த குயின்துஸ் லூதாசியஸ் கதுலுஸ் என்னும் புலவர் முதல் கிபி 4ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த டெசிமுஸ் மக்னூஸ் ஒசேனியுஸ் கிலோதியானுஸ் முதலிய புலவர்கள் வரை 500 ஆண்டுகள் காலத்தில் பலராலும் இயற்றப்பட்ட லத்தீன் பாடல்கள் பிற்காலத்தில் பல தொகை நூலாக தோற்றம் பெற்றது. லத்தீனுடைய பாடல்கள் சரியா. கிபி டாஸ் நூற்றாண்டில் லோனஸ் ஸ்டோபேயுஸ் என்னும் அறிஞர் ஒரு தொகை நூலை உருவாக்கினார். 5ஆம் இதெல்லாம் கிரேக்க மொழிக்கு அடுத்து இருக்கக்கூடிய லத்தீன் மொழிக்கான தொகையாக்கம் சரிங்களா. கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவில் ஓரிடத்துல சரிங்களா பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கையெழுத்து நூல்படியை தொகுத்து எழுதும். அங்கே இருக்கக்கூடிய கையெழுத்து நூல்படியை அடிப்படையாக வைத்து ஒரு தொகையாக்கமானது எழுதப்பட்டது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸ் இதில் தெய்வ வழிபாடு தொடர்பான சரிங்களா பாடல்களும் செனகா பெத்ரோனியூஸ் என்னும் புலவர்கள் இயற்றினவாக கருதப்படும் பாடல்கள் பலவும் இடம்பெற்றுள்ளன. ஆந்தாலஜிகா லத்தீனா. ஸோ இந்த லத்தீனா என்பது இந்த தொகை நூலினுடைய பெயர். கிபி 13ஆம் நூற்றாண்டில் டேஸ் என்பவர் தமக்கு அண்மை காலத்தில் இயற்றப்பட்ட ஆசிரியர் பெயர் தெரியாத உணர்ச்சி பாடல்கள் பலவற்றை திரட்டி கவி உலகத்திற்கு பயன்படும் அளவில் ஒரு தொகை நூலை உருவாக்கினார். கார்மினா புராணா. கிபி 1375 டேஸ் என்பவர் பல்வேறு அருளாளர்கள் புலவர்கள்
துறவிகள் ஆகியோருடைய பழமொழிகள், நீதிமொழிகள் ஆகியவற்றை திரட்டி ஒரு தொகை நூலை அமைத்தார் சோலோமோன் லத்தீன் பழமொழிகளுடன். ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையுமே நீங்கள் அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ இதில் விட்டு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. கிபி 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி, கிபி 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி தெசிதருஸ் எராஸ்முஸ் என்பவர் மேற்கூறியவாறே, பாருங்க, தெசிதருஸ் எராஸ்முஸ் என்பவர் மேற்கூறியவாறே பழமொழி, முதுமொழி, நீதிமொழிகளை திரட்டி அதழியா என்னும் பெயரில் ஒரு தொகை நூலை படைத்தார். அதே மாதிரி பாருங்க, அதழியா என்னும் லத்தீன் சொல் நீதி திரட்டு என்னும் பொருளை குறிக்கக்கூடியது. இந்நூல் லத்தீனில் மிக உயர்ந்த ஒரு புதுத்துறை நூலாக போற்றப்படுகிறது. இந்த அதழியா டேஸ் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வெனசியன் ஆந்த்ரே நவலெலோரோ என்பவர் ஒரு தொகை நூலை தோற்றுவித்தார். கிபி 16ஆம் நூற்றாண்டு, கிபி 16ஆம் நூற்றாண்டு. கிபி 1573 லொசேப் லுஸ்துஸ் ஸ்காலிலர் என்னும் அறிஞர் லெய்தன் என்னும் இடத்தில் பழங்கால செய்யுள் திரட்டு என்னும் பெயரில் ஒரு நூலை வெளியிட்டார். லெய்தன், சரியா, என்ற இடத்துல கிபி 16-17ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து, சரி, கிபி 16-17ஆம் நூற்றாண்டுகளில் கிரிக்கி இதில் இருந்து லத்தீனில் பல மொழிபெயர்ப்பு தொகை நூல்களானது தோன்றியது. எந்த காலம்னு பார்த்துக்கோங்க, 16-17ஆம் நூற்றாண்டில் லத்தீனில் இருந்து, கிரீக்கில் இருந்து லத்தீனில். ஸோ அடுத்து பாருங்க, டாசில், சரிங்க, சர் தாமஸ் மோர், வில்லியம் லில்லி என்பவர் மொழிபெயர்த்த நூல்களை உருவாக்கினார். கிபி 1518, சரிங்களா, மொழிபெயர்ப்பு நூலை உருவாக்கினார். கிரோசியஸ் என்பவரது மொழிபெயர்ப்பு தொகை நூல் 1583 முதல் 1645 வரை மிகவும் சிறந்ததாக பாராட்டப்பெற்ற பயன்படுத்தப்பட்டு வந்தது. கிபி 1608-14 இந்த ஆண்டுகளில் லான் ருத்தர் என்பவர் இத்தாலி, பிரெஞ்சு, ஜெர்மனி, பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் வாழ்ந்த லத்தீன் மொழி வல்ல பாவலர்கள் லத்தீனில் இயற்றிய பாடல் பலவற்றை தொகுத்து டேஸ் என்னும் பெயரில் ஒரு தொகை நூல் வெளியிட்டார். டிலைட்டியா என்ற பெயர், அதாவது பன்னாட்டு புலவர்களின் பாடல்களின் தொகுப்பாக இது அமையப்பெற்றது. மிகச்சிறந்த லத்தீன் புலவராகிய இவர் உழைப்பிற்கு பின் 18ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில், மிகச்சிறந்த லத்தீன் புலவராகிய இவருடைய உழைப்பிற்கு பின் 18ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில், சரிங்களா, நூற்றாண்டு காலகட்டங்களில் லத்தீன் தொகை நூல்களின் தோற்றம் தொடங்கியது. ஆயினும் கிபி 19ஆம் நூற்றாண்டில் மொழிபெயர்ப்பு தொகை நூல்கள் சிலவும், கிரேக்க மாதிரியை பின்பற்றிய தொகை நூல்கள் சிலவும் தோன்றியது. யாருடைய உழைப்புல? மார்சியஸ். இந்த மார்சியஸ் என்பவரினுடைய உழைப்பின் காரணமாக வில்லியம் ஜான்சன் கொரி என்பவர் இந்த முறையில் முயன்று டேஸ் தொகை நூலை படைத்தார். லத்தீனில் வில்லியம் ஜான்சன் கொரி
லத்தீனில் தொகை நூலை படைத்தார். டேஸ் ஆகிய கால அளவில் முன்னர் சுட்டப்பெற்ற ஆந்தோலொலிகா லத்தினா என்னும் தொகை நூல் பரவலாக பயன்படுத்தப்பட்டு பல பதிப்புகளை கண்டது. அலெக்சாண்டர் ரியஸ், லோம்பார்ட்ஸ்க் முதலியோர் இந்த நூலை பதிப்பித்தனர். கிபி 1849 1926 காலகட்டங்களில். இதே பெயரில் பேரறிஞர் டேஸ் பேரறிஞர், இதே காலகட்டத்தில் டேஸ் பேரறிஞர்னா ஜெர்மன் பேரறிஞர், இதே காலகட்டத்தில் ஜெர்மன் பேரறிஞர் பிரான்ஸ் புட்சலர் என்பவர் பெரிய அளவில் ஒரு தொகை நூலை உருவாக்கினார். இது கிபி 1869 முதல் 1997 ஆண்டு இடைவெளியில் பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வந்ததுன்னா ஜெர்மன் பேரறிஞர் என்னது பிரான்ஸ் புட்சலர் என்பவர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லத்தீன் மொழியில் 23 பகுதிகள், எப்படி பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில் 16 அதே போல் லத்தீன் மொழியில் 23 பகுதிகள் இருக்குது. கிரேக்க கையெழுத்துப்படி தொகுதிக்கு ஒத்த பெருமையுடையதும் இன்றியமையா சிறப்புடையதுமான லத்தீன் கையெழுத்துப்படி முழுமையையும் லான் லகுர்னே என்பவரால் சேமஸ் என்பவருக்கு அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் அடங்கியுள்ள லத்தீன் தொகை நூல்கள் 23 பகுதிகளாக வகை தொகை செய்யப்பட்டிருக்கும் விவரம் டயஸ் என்பவரால் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா ரியேஸ் என்பவரால் இந்த 23 பகுதிகள் கூறப்பட்டுள்ளது. லத்தீன் தொகை நூலில் உள்ள பாடல்களை இயற்றிய ஆசிரியர் பெயர்களின் முழு பட்டியலையும் கொடுத்துள்ளவர் யாருன்னா இந்த ரியேஸ் என்பவர். இனி லத்தீன் தொகை நூல்களின் 23 பகுதிகளை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ளலாம். முதல் 6 பகுதிகள் அழிந்து போனமையால் அவற்றை பற்றிய விவரங்கள் அறிய முடியவில்லை. முதல் 6 பகுதி சரிங்களா. அதே மாதிரி பாருங்க, விர்லில் என்னும் பெரும்புலவரின் பாடல் தொகுப்பு 7வது பகுதி. 7வது பகுதி என்பது விர்ரில் என்ற பெரும் புலவருடைய பாடல் தொகுதியாக அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க 7வது தொகுதி விர்ரில். அடுத்து பாருங்க 8வது பகுதி உணர்ச்சியோடு உரத்து பாடக்கூடியவை மேடைகளில் பாடக்கூடியவைமான இசை பாடல்களின் தொகுப்பு 8வது பகுதி. முதல் சொல்லும் இறுதி சொல்லும் ஒத்து வரக்கூடிய அடிகள் 2 கொண்ட ஈரடி செயல்களின் தொகுப்பு 9வது பகுதி. தனித்தனி பொருட்களை பற்றிய தனித்தனி பாடல் தொகுதிகள் 10ஆம் தொகுதி. நிலையாமை இறப்பு போன்ற தொடர்பான பாடல்களின் தொகுப்பு 11ஆம் தொகுதி. ஒருவருக்கு இன்னொருவர் விடுக்கும் கடிதமாக உள்ள திருமுக ஓலை பாடல்களின் தொகுப்பு 12ஆம் பகுதி. 12ஆம் பகுதி என்பது திருமுக ஓலை பாடல்களின் தொகுப்பாக இருக்கக்கூடியது. ரோஜா முதலிய மலர்களை பற்றிய பாடல்களின் தொகுப்பு 13ஆம் பகுதி. 13ஆம் பகுதி என்பது ரோஜா முதலிய மலர்கள் பற்றிய பாடல்களின் தொகுப்பாக கூறப்படுகிறது. புனைவு விளக்க பாடல்கள், அதாவது வர்ணனை பாடல்கள் என்பது 14வது தொகுதி. இசை அரங்குகளில் பாடத்தக்க இன்னிசை பாடல் தொகுதிகள் 15வது தொகுதியாக கூறப்படுகிறது. வேடிக்கை பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், அதே மாதிரி நகைச்சுவை பாடல்கள் போன்றவற்றின் தொகுப்பு 16வது பகுதி. கடவுள் வழிபாடு தொடர்பான ஒரு வகை பாடல்களின் தொகுப்பு 17வது தொகுதியாகவும், ரோம பேரரசை வீழ்த்தியவர்கள் தொடர்பான பாடல்களின் தொகுப்பு 18வது பகுதியாகவும்,
காதல் பாடல்களின் தொகுப்பு 19வது தொகுதியாகவும், முடி சூடப்பட்ட பாடல்கள் பொதுவாக புலவர் பலர் பாடல்களும் 20, 21ஆம் தொகுதிகளாக கூறப்படுகிறது. புரியாத புதிரென விடுகதை பாடல்களின் தொகுப்பு 22வது பகுதி. விடுகதை பாடல்களின் தொகுப்பு 22வது பகுதியாக கூறப்பட்டுள்ளது. 22வது பகுதியாக கூறப்பட்டுள்ளது. 23வது பகுதியானது உயர் இன்ப பெருவாழ்வு. உயர் இன்ப பெருவாழ்வு தொடர்பான செல்வ செழிப்பு பற்றிய பாடல்களின் தொகுப்பு. ஸோ மொத்தம் 23 பகுதிகள். ஸோ ஆசிரியர்கள் இந்த பகுதியை மெயினாக குறிப்பெடுத்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொகை நூல்களில் கிரேக்கம் லத்தீன் ரெண்டும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து சமஸ்கிருதம் தமிழ் ஒவ்வொன்றுக்குமே அடுத்து 1 by 1 பார்த்தோன்னா அடுத்த பயிற்சி வகுப்போட உங்களுக்கு இந்த இயல் 1 தமிழும் உலக செம்மொழிகளும் டாபிக் முடிஞ்சிருது. அடுத்து புதைப்பொருள் ஆய்வுக்குள்ளே நம்ம போயிடும். ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். 2025 நான் பணிக்கு செல்லணுங்கிற ஆசிரியர்கள் சுபிக்குழுவோடு இணைந்து பயணித்து அரசு பணியை உறுதியாக்கிக்கோங்க. அதற்கு கேரண்டியாக 100% அரசு பணி உத்தரவாதத்தை நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.